சுயநலம், தன்னலம் ஒரு மனிதனை அழித்துவிடும். அவனை மட்டுமல்லாமல் அவனோடு இருக்கின்றவர்களையும் அவனுடைய குடும்பத்தினரையும் அழித்துவிடும் என்பதற்கான ஒன்றுதான் இன்றைய முதல் வாசகம். இந்த தன்னலம் என்பது, இந்த சுயநலம் என்பது தன்னையும் தன்னோடு சார்ந்தவர்களையும் அழிவின் பாதையில் இட்டு செல்லும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றது முதல் வாசகம். இன்றைய முதல் வாசகத்திலே அரசன் என்ன செய்கின்றான்? தன்னுடைய மக்கள் எருசலேமுக்கு சென்று அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவன் பார்க்கிறான். எருசலேமில் சென்று வழிபட்டு கொண்டிருக்கின்ற இவர்கள் எப்படியாவது அங்கிருக்கின்ற அந்த மன்னனை தன்னுடைய மன்னனாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று பயப்படுகின்றான். இவ்வாறு பயந்த பிறகு இந்த மக்களை எருசலேமுக்கு செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்களை தடுத்து நிறுத்தி இங்கேயே வைத்து விட்டால் அவர்கள் அங்கு செல்ல மாட்டார்கள், தன்னுடைய ஆட்சிக்கு எந்த களங்கம் வராது என்று முடிவு செய்கிறான். முடிவு செய்த பிறகு உடனே என்ன செய்கிறான்? அங்கிருக்கின்ற அந்த கடவுளுக்கு பதிலாக, எருசலேமில் இருக்கின்ற உண்மையான கடவுளுக்கு பதிலாக இவன் தன்னுடைய நாட்டிலே 2 கன்றுக்குட்டிகளை செய்து வைக்கின்றான். 2 கன்றுக்குட்டிகளை செய்து அங்கே வைத்துவிட்டு, இதுதான் கடவுள், நீங்கள் இங்கேயே இருந்து கொண்டு நீங்கள் தரிசனம் செய்யலாம், கடவுளை தொழுது கொள்ளலாம் என்று தன்னுடைய நாட்டு மக்களுக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான். உடனே மக்களும் இந்த அரசனுடைய கட்டளை ஏற்று அங்கிருக்கின்ற அந்த தெய்வத்திற்கு இவர்கள் பலி செலுத்துகிறார்கள். உண்மையான கடவுளை விட்டுவிட்டு பொய்யான ஒரு கடவுளை உருவாக்கி தன்னுடைய சுயநலத்திற்காக என்று இவன் இவ்வாறு செய்கிறான். உடனே கடவுளிடமிருந்து கட்டளை வருகின்றது. நான் உனக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருந்தும் நீ இவ்வாறு செய்தது என்ன, ஏன் என்று கேட்கின்றார். அதன் பிறகு அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கடவுள் சபிக்கின்றார். அதன் பிறகு முதல் வாசகத்துடைய தொடர்ச்சியாக வாசித்தீர்கள் என்றால் அங்கே அவருடைய மகனும் இறந்து போய்விடுகிறான். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த யெரொபெயாமினுடைய வீடானது எப்படி அழிக்கப்பட்டதோ, இந்த யெரொபெயாம் என்ன செய்தார்? தன்னுடைய சுயநலத்திற்காக என்று உண்மையான கடவுளை விட்டுவிட்டு கன்றுக்குட்டிகளை செய்து அதை கடவுளாக வைத்ததால் தன்னுடைய வாழ்க்கையும் அழிந்து போன, தன்னுடைய குடும்பத்தில் இருந்தவர்களுடைய வாழ்க்கையும் அவர் அழித்து கொண்டார். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன சொல்லுகின்றது என்றால், கடவுளுடைய பார்வை எப்பொழுதும் வித்தியாசமானது என்பதை எடுத்து கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் அனைவரும் ரொம்ப நாட்களாக தன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டால் அவர்கள் செல்லுகின்ற வழியிலே தளர்ச்சி அடைந்து விடுவார்கள், அவர்கள் மயக்கம் போட்டு கீழே விழ நேரிடும் என்று அவர்கள் மீது அக்கறை கொள்கின்றார். அக்கறை கொண்டு அந்த சீடர்களை அழைத்து கேட்கின்றார், இவர்களுக்கு நாம் உணவு கொடுக்கலாம் என்பதை சொல்லுகின்றார். சீடர்கள் கேட்குறாங்க, இந்த இடத்துல எப்படி எல்லாருக்கும் நம்ம உணவு தர முடியும்? உடனே ஆண்டவர் சொல்றார், அதற்கான வழிகளை நான் செய்கிறேன் என்று. எத்தனை அப்பங்கள் உங்களிடம் உள்ளன அல்லது என்ன உங்களிடம் இருக்கின்றது என்பதை கேட்கின்றார். எங்கள்கிட்ட வெறும் கொஞ்சம் அப்பந்தான் இருக்குதுன்னு சொன்ன உடனே அதை வாங்கி அவர் அங்கே இருக்கின்ற அனைவருக்கும் வயிறார உணவு அளிக்கின்றார். இந்த தன்னலம் என்பது ரொம்ப வித்தியாசமானது ஒன்று. நான் நன்றாக இருந்தால் என்னை சுற்றி இருக்கின்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது என்றால் அது தன்னலத்தில் வராது. நான் மட்டும் நலமாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் எப்படி சென்றால் என்ன என்ற ஒரு கருத்து இப்பொழுது நம்மிடத்தில் வருகின்றதோ அப்பொழுதுதான் தன்னலமாக மாறிவிடுகின்றது. புனித பவுலடியார் சொல்லுகின்றார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் நலனில் மட்டும் அக்கறை கொண்டு மற்றவர்களின் நலனில் அக்கறை கொள்ளாமல் இருக்காதீர்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் உங்கள் நலனில் எவ்வாறு அக்கறை கொள்கிறீர்களோ அதே போன்று மற்றவர்களின் நலனிலும் அக்கறை கொள்ளுங்கள் என்று எடுத்து கூறுகின்றார். அதே போன்று 2 அரசர்கள் 5வது அதிகாரத்திலே ஒரு நிகழ்வானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாமான் என்கின்ற ஒரு படைத்தலைவன் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அவன் தன்னுடைய தொழுநோய் எப்படியாவது தீர வேண்டும் என்று அங்கும் இங்கும் அலைகின்றான். கடைசியிலே உண்மையான இறைவாக்கினர் எலிசாவிடத்திலே வந்து சேருகின்றான். எலிசாவிடத்திலே வந்த பிறகு எலிசா அவனுடைய தொழுநோயை குணப்படுத்துகின்றார். குணப்படுத்திய பிறகு இந்த நாமான் என்ன செய்கின்றான்? எலிசாவிற்கு இறைவாக்கினருக்கு ஏதாவது அன்பளிப்பு தர வேண்டும், பொருட்கள் தர வேண்டும் என்று அவரிடத்திலே சென்று நீங்கள் ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான்.
ஆனால் எலிசா இறைவாக்கினர் எனக்கு எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் எதையுமே பெற்றுக்கொள்ளவில்லை. நாமான் அங்கிருந்து திரும்பி செல்லுகின்றான். அவ்வாறு திரும்பி சென்று கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே எலிசாவினுடைய பணியாளன் ஒருவன் கேகேசி என்பவன் என்ன செய்கின்றான், இந்த நாமானுக்கு பின்னாலே ஓடி செல்கின்றான். இவன் ஓடி வருவதை பார்க்கின்ற நாமான் அங்கே நிறுத்தி என்ன என்று கேட்கின்றான். உடனே இந்த கேகேசி சொல்லுகின்றான், அங்கே அவன் ஒரு பொய்யை சொல்லுகிறான். எலிசா இறைவாக்கினரை அனுப்பினார், உன்னிடமிருந்து 40 கிலோ வெள்ளியையும் 2 பட்டாடைகளையும் பெற்றுக்கொண்டு வருமாறு சொன்னார் என்று ஒரு பொய்யை அங்கே சொல்லுகிறார். உடனே நாமான் அவருக்கு 80 கிலோ வெள்ளியையும் நிறைய பட்டாடைகளையும் கொடுத்து அனுப்பிவிடுகின்றார். அதை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லுகின்றான். வீட்டிலே வைத்து விட்டு பிறகு அங்கிருந்து இறைவாக்கினரை காண செல்லுகின்றான். தன்னுடைய ஞானத்தின் மூலமாக அறிந்து கொண்ட இறைவாக்கினர் அவனை பார்த்து கேட்கின்றார், வெள்ளியையோ அல்லது கால்நடைகளையோ அல்லது பரிசு பொருட்களையோ அல்லது ஆடைகளையே பெற்றுக்கொள்வதற்கு இதுதான சரியான நேரம்? நீ ஏன் இவ்வாறு செய்தாய், எதற்காக இவ்வாறு நடந்து கொண்டாய் என்று அவனை சபிக்கின்றார். அவனுக்கு தொழுநோய் வருவது மட்டுமல்லாமல் அவன் குடும்பத்திற்கு அனைவருக்குமே அந்த சாபமானது செல்லுகின்றது. பல நேரத்திலே நாம் தவறான வழியிலே நாம் சேர்க்கின்ற செல்வங்களும், நாம் தவறான வழியிலே நம்முடைய குடும்பத்திற்காக என்று நாம் சேர்த்து வைக்கின்றது எல்லாமே அது பாவமாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த யெரொபெயாம் செய்த செயலுக்கு அவனுடைய மகன் இறந்து போகின்றான். கேகேசி செய்கின்ற இந்த செயலுக்கு அவனுடைய குடும்பம் பாதிக்கப்படுகின்றது. பல நேரத்தில் நாம் நினைப்போம், நான் தவறு செய்வதால் என்ன நிகழப்போகின்றது என்று. நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறும் நமக்கு பின் வருகின்ற நம்முடைய சந்ததியினரை நிச்சயமாக பாதிக்கும். நாம் அவர்களுக்கு பணம் சேர்த்து வைப்பதாக நினைத்து கொண்டு, செல்வம் சேர்த்து வைப்பதாக நினைத்து கொண்டு பல நேரத்திலே நாம் தவறான வழியில் சேர்க்கின்ற ஒவ்வொரு செல்வமும் அவர்களுக்கு பாவமாக சென்று சேர்கின்றது. நாம் சேர்த்து வைக்கின்ற பாவங்களை அவர்கள் கடைசியிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, சுயநலத்தின் மூலமாக நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் நமக்கு அழிவை தேடி கொண்டு வரும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிற நலத்தோடு வாழ முற்படுவோம். நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருக்கின்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் உண்மையாக வாழ்வோம். இறைவனுடைய ஆசிரியை பெறுவோம். ஆமீன்.